வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான பழைய சோறு தான் தாளிக்க போகிறோம். என்னடா இது பழைய சோறு பெரிய விஷயமா அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இது வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ அதை தாளிச்சிடலாம். ஒரு கப் நேற்று வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தா பழைய சாதத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு கெட்டியான தயிர் உப்பு சேர்த்து முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட இஞ்சி இருக்குல்ல, குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மறந்துட்டேன், கடைசியில் தான் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த பச்சை மிளகா வெங்காயம் தயிர் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் அது செட் ஆகட்டும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயை காய வச்சு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த வரமிளகாய் இல்லை, இது ஊறப்பட்ட மிளகா சொல்லுவோம்ல, அது முதல்ல அது ஒரு 2-3 மிளகாயை சின்ன சின்னதாக பிச்சு ஒரு ஓரமாக நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு நல்லா செவந்து வரணும், கருப்பாகணும். அப்போ தான் சாப்பிடும்போது உரைக்காமல் இருக்கும். நல்லா அது கருகி வரட்டும். இப்போ ஓரளவு கருகிருச்சு. இப்போது தாளிப்பு பொருள்கள்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகுளுந்து 3ம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சேர்த்துட்டு அது வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நிலக்கடலை இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அதையும் நான் கடைசியில் தான் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக பெருங்காயம், இந்த சாப்பாட்டுக்கு வாசம் தர்றது சுவை தர்றது இந்த பெருங்காயம் தான். இப்போ தாளித்ததை ஃபுல்லாக அந்த சாதத்துக்கு கூட தூக்கி ஊற்றிடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தயிர் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா நம்ம மேற்கொண்டு தயிர் நான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் அந்த சாதம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த சாதம் கூட வெண்ணெய் பிடிச்சிது அப்படின்னா அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்தாலுமே நல்ல டேஸ்ட்டு தரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். பார்க்குறதுக்கே நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பாருங்களேன், இந்த 2 பொருளும் முதல்ல நான் சேர்த்துருக்கணும், ஆனால் சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சமாக நிலக்கடலை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அதை சேர்த்துருக்கேன். அது அப்புறம் இஞ்சி கொஞ்சமாக தான் இஞ்சி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட போகிறாங்க தெரியுமா? இந்த பழைய சாதம் கூட முட்டை பொரித்து சாப்பிட்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன்.